ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. அதுக்கு தான் நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வேலைக்கு போயிட்டு வந்ததும் அவங்க பார்த்துட்டு எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. நம்மளுக்கு பிடிச்சவங்கள இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சந்தோஷப்படுத்தி பார்த்தா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி அழகு தான். எவ்வளோ தான் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷமே தனி தான். என்னதான் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாலும் அவங்க சிரிக்கிற ஸ்மைலை பார்த்ததும் எல்லா கஷ்டமுமே பறந்து போயிடுச்சு அவங்க சிரிப்புக்கு முன்னால். என்னதான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷ் நம்ம பண்ணுறதுல தானே இருக்குது. கை கொடுத்து அப்படியே ஒரு விஷை போட்டாச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு இல்லை பிடிச்சவங்களுக்கு எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் விஷ் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டேனா கேக் இல்லாமல் எப்படி, அதனால கேக்லாம் சர்ப்ரைஸாக வாங்கி வச்சாச்சு. கேக் வாங்கினா கேக்கோட நிறுத்தாமல் கூட கேக் கட் பண்ணும்போது பாப்பர் வெடிக்காட்டி எப்படி அப்படின்னு சொல்லி பாப்பர் வாங்கினேன். பாப்பர்லாம் என்னமோ வேகமாக வாங்கினாலும் அதை வெடிக்க தெரிஞ்ச மாதிரி வேகமாக எடுத்து கையில் வச்சுட்ருக்கேன். அது கூட நான் பட்ட பாடு இருக்குது. ஐயோ, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவங்க கேக் கட் பண்ணி சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த பாப்பரை நான் வெடிக்கவே இல்லை. ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கேக் கட் பண்ணதும் மாற்றி மாற்றி கேக்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டோம். கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி கையில் வச்சுருந்த கொஞ்சோண்டு கேக்கும் கீழே விழுந்துருச்சு. அச்சோ வடை போச்சேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளான் போட்டு வேகமாக கிளம்பிகிட்டு இருந்தோம். கிளம்புறோன்னு சொல்கிறீங்களே, எங்கே கிளம்புறோன்னு கேட்காதீங்க. அண்ணி வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு சரி எதுக்கு வீட்டில் பர்த்டே அன்றைக்கி சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம். சரி போகிறதே போகிறோம், கேக் எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சோன்னு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாற்றி என்னமோ இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கோம். என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா அப்படின்ட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சொதப்பியிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. அந்த கேக் ஐஸ் கேக்குங்கிறதுனால அதோட சுவை நாட்டில் நடனமாடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், நீ என்னடி கட் பண்ணி தின்னுட்டு இருக்கேன்னு அவங்க பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஐஸ் கேக் உருகிடும் அப்படிங்கிறதுனால டிஃபன் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊருக்கு போகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருந்தோம். இப்போ சாப்பிட்ட மாதிரி எல்லோரும் போயிட்டாங்க. கொஞ்சம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அவங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்தேன். அது ஐஸ் கேக் அப்படிங்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கே வலுவலுன்னு இருந்துச்சு. அது இல்லாமல் கையில் பிடிச்சி வாய்க்குள்ளே போடுறதுக்குள்ளே உருகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாதா கேக்கையே அந்த டேஸ்ட் பண்ணுவோம். ஐஸ் கேக்கு சொல்லவா வேணும், நல்லா இல்லாட்டி நம்ம சாப்பிட்டு தீத்துருவோம், அது நமக்கே தெரியும். நாங்கள் ஊருக்கு போகிறதுனால எந்த கேக்கையுமே வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் வச்சுட்டு போனாலும் வேஸ்ட்டாக தான் போகும். டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத வீட்டில் இருக்கிற அப்பாக்கும் மாமாக்கும் கொடுத்துட்டு பெரிய டிஃபன் பாக்ஸில் போட்டு அன்னைக்கு எடுத்துகிட்டு போகலாம், அங்கே இருக்கிறவங்களும் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பெரிய டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனோம். இந்த டெக்கரேஷன் வந்து நானே நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு 3 மணி வரைக்கும் போட்டது. இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட நேமையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் பண்ணிட்டு போயிருங்க. என்ன தான் நம்ம பெரிய கேக்காக சாப்பிட்டாலும் கடைசியில் இந்த ஒட்டிகிட்டு இருக்கிறத கையில் வச்சு இப்படி சாப்பிட்றது தனி சுகம் தான். கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.